Hey guys, welcome back to my channel. This is MpkFpv. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்பர் T16 ஓட பிரச்சனை ஒன்று ஆக்சுவலாக அது ரிசால்வ் ஆகலை. அதனால தான் இப்போது நம்ம இது வந்து ஃபிர்ம்வேர் இஷ்யூ கிடையாது, இது வந்து சாஃப்ட்வேரில் பிரச்சனை கிடையாது, ஹார்ட்வேரோட பிரச்சனை. இது என்னென்னா கேர்ஃபுல்லாக we need to upset down. அதாவது நம்ம வந்து ஸ்க்ரோல் வீல் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரோல் ஆகும். 1 minute brother. Battery is fully charged. Okay, let's continue. என்ன பிரச்சனைனா வந்து this is my iPhone ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது. ஓகே, இந்த ஸ்க்ரோல் வீல் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரோல் ஆகுது, பட் ஐ காண்ட் ஏபிள் டு செலக்ட் த ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கொடுக்க முடியல. ஐ cannot press it. I can't press the enter இந்த ஸ்க்ரோல் வீல். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் என்ன ஆச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஸ்க்ரோல் நல்லா ஆகுது, பட் ஆனால் என்ட்ரு அடிக்கும் போது வந்து ரிட்டன் ஆகிடும். ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம அதுக்காக என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு யூ நீட் டு ரிமூவ் த பேக் டோர் ஃபுல்லாக கழட்டிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூஸ் வரும், இங்கே 2 ஸ்க்ரூஸ் வரும், ஓப்பனாக இருக்கிறது 2 ஸ்க்ரூஸ் வரும். தென் டாப்பில் வந்து ஒரு இந்த மாதிரி ஆலன் கீ போடுற மாதிரி ஆலன் போல்ட் இருக்கும். ஆக்சுவலாக வெயிட் அ செகண்ட் ஃபோக்கஸ். இந்த மாதிரி ஆலன் கீ போடுற மாதிரி ஒரு ஹெக்ஸ் ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிட்டு பி கேர்ஃபுல். பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு தான். நீங்கள் அதை கழட்டிட்டு தென் வந்து அந்த இது ஃபுல்லாக கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்க ரப்பர் கிரிப்பர்ஸை வந்து கழட்டினீங்கன்னா, இந்த சைடில் இருக்க ரப்பரை கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த ரப்பர் இது நீங்கள் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அப்புறம் உங்களால் உள்ளே இருக்க போர்ட்ஸை பார்க்க முடியும் ஈஸியாக. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல வர நம்ம ஸ்க்ரோல் வீலுக்கான இந்த போர்டு இருக்குல்ல, வேர் இஸ் தட் குச்சி, அதாவது இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்குல்ல, இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வந்து ஒரு தடவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு அந்த ஃப்ளக்ஸ் கேபிளில் வர அந்த பின் ஜாயின்ஸை வந்து லைட்டாக தொடச்சிட்டு, இல்லை துடைக்காமல் பிரச்சனை இல்லை, லைட்டாக ஒரு தடவை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராப்பராக வச்சு ஒரு தடவை லாக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இதோட பெரிய இஷ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ரிமூவ் த ரிப்பன் கேபிள்ஸ் லாக். இது வந்து ஸ்லைடிங் டைப் கிடையாது, இட் இஸ் you can use your nail to open the lock like this. It is a snap type lock, so you can able to easily open it up. Then you need to remove the flux cable outside. Just make sure you don't twisting it. Then put it back in a proper way. Wait a minute, bro. You no need to apply any pressure in it. That's it. Once it is seated back, press down the lock. Be careful with it. You can easily damage it. So இப்போ நம்ம லிப்போ பவர் பண்ணி பார்ப்போம். Oh my god, பவர் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே லைட்டாக திருப்பணும்னா Welcome to OpenTX. ஓகே. Throttle warning. ஓகே, throttle warning. ஒன்றும் பிரச்சனை இல்லை. We can able to scroll so that பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து அந்த மெனுஸும் கிடச்சிச்சு. முன்னே வந்து I can able to scroll, but I can't able to select models, so that now I can able to easily select model. இது ஒரு ஜம்பரில் வர ஒரு பிரச்சனை, T16 மாடலில் ஒரு பிரச்சனை வருது. ஆக்சுவலாக இது அந்த ப்ராப்ளத்தை நம்ம இதில் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிட்டோம். Hope you guys gather some information in this video. See you in the next video. Until then, it's bye and be safe from MpkFpv, and always happy flying.